ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நிகழ்ச்சியில் நம்மோடு பேச இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் நாதன் அவர்கள் இணைந்துள்ளார். வாரங்களோடு பேசுவோம். தோழர் வணக்கம். வணக்கம். கோவையில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட விஷயம், அந்த விஷயமே தமிழ்நாடு முழுக்க பெரும் அதிர்ச்சிகரமான விஷயமா இருந்தது. ஏன்னா அதில் போலீஸ் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் இருக்குது, தாவேக அமைச்சர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் இருக்குது, இந்த குழந்தையோட தாயார் சொல்கிற அவங்க உறவினர்கள் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் ஒரு பக்கம் இருக்குது. அது ஒரு செட்டிலான ஸ்டேஜ்லேயே இல்லை அப்படின்ற நிலைமையில் இருக்கும்போதே மறுபடியும் இங்கே விழுப்புரத்தில் இன்னொரு மாணவி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளப்பட்டிருக்கிறாங்க. மதுரையில் ஒரு சிறுவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக ஒரு பதட்டமான சூழ்நிலையை வந்து மக்களை வச்சிருக்கிற ஒரு நிலைமையாக இருக்குது. குறிப்பாக வந்து கோவை சிறுமி கொலை செய்யப்பட்ட அந்த விஷயத்திலே கூட கடைசியில் தாய்க்கு, அந்த குழந்தையோட தாய்க்கு வந்து குழந்தையை அவங்க அனுமதியே இல்லாமல் அவங்கக்கிட்ட அவங்க பாடியை காட்டாமல் தந்தைக்கிட்ட மட்டும் தனியாக காவல்துறை கையெழுத்து வாங்கி அவங்க இறுதி சடங்கு முடிச்சிருக்காங்க, எரிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்களோட உடம்பை. இது வந்து அவங்க தாய்க்கும் அவங்க உறவினர்களுக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க கணவர் மேலே புகார் கொடுக்குற அளவுக்கு இருக்கிறாங்க, என்னை மீறி இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள், அவங்க குடி பழக்கம் உள்ளவர்கள், அவங்களுக்கும் அந்த நபருக்குமே தொடர்பு இருக்குது, கொலையில் ஈடுபட்ட நபருக்குமே தொடர்பு இருக்குன்ற மேலே பல குற்றச்சாட்டுகள் வெளியே வருது. எது எடுத்துக்கிறது அப்படின்றத மக்களுக்கு குழம்புற நிலைமையில் இருக்கிறாங்க. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? தாவேகாவினுடைய பலமே சதி கோட்பாடுகள், பொய் பிரச்சாரம். இதை வைத்து தான் தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க திமுக மேலேயோ மற்றவர்கள் மேலேயோ அப்படி தான் ஒரு வெறுப்பை உருவாக்கியிருக்காங்க. அதே போல் ஆட்சிக்கு வந்தது பிறகும் இப்போ இதெல்லாம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயோ சமூக வலைத்தளங்கள்லேயோ நீங்கள் சொன்ன விஷயங்கள்லாம் ரீல்ஸாக வெளியிடப்படுகிறது. அதன் மூலம் அந்த கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சிறுமியினுடைய தாயை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறாங்க. இது நம்ம கள்ளக்குறிச்சியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்படி செய்ய வேண்டிய அவசியம் என்ன? ஏன் செய்ய வேண்டிய அவசியம்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு உண்மையிலேயே சீர்குலைந்திருக்குன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஒரு டேட்டா கொடுத்துருக்கிறாரு. 25 கொலைகள், 4 இரட்டை கொலைகள், 19 பாலியல் வன்கொடுமைகள் இது நடந்திருக்கு. எதிர்கட்சி தலைவர்ல அவருக்கு முன்னாடி புதிய தலைமுறையே அந்த டேட்டாவை தான் கொடுத்துருக்கு. விஜய்க்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண புதிய தலைமுறை அந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் இப்போ அது வெளியே வந்துருச்சு. அடுத்தது நீங்கள் சொன்னது போல் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சிறுவன் 5 பேர் கொண்ட கும்பலால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறான். இது ஒன்று நடந்திருக்கு. கோயம்புத்தூருடைய ரணம் வந்து ஆறாமல் இருக்கும் பொழுதே விழுப்புரத்தில் ஒரு சிறுமி மீது பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கிறது. இதே போல் கோயம்புத்தூரில் ஒரு சம்பவம், ஒருதலையாக காதலித்த காதலன் என்ன பண்ணுறான்னா, அந்த காதலித்த பெண்ணின் வீட்டு முன்னாடி பெட்ரோல் குண்டை வீசியிருக்கான். அந்த பொண்ணு ஒத்துக்கலன்றதுக்காக பெட்ரோல் குண்டு வீசியிருக்கான். வீடு தீப்பிடிச்சு எரியுது. அந்த வீடியோ வந்திருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி தைரியமாக இப்படி செய்கிறாங்க? இந்த குறுகிய நாட்கள்லேயே இந்த ஆட்சி என்பது இந்த மாதிரி குற்றம் செய்வதற்கு வந்து நாம் ஒரு பயம் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டதுன்றதுக்கு இந்த கோயம்புத்தூர் சம்பவம் ஒரு சாட்சி. இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு நாளிதழில் என்னுடைய வெப்சைட்டில் போய் அந்த கிரைம்ன்ற அந்த கேட்டகரி அழுத்தி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இது மாதிரி பல சம்பவங்களை நம்ம வந்து பார்க்க முடியும். இது இப்போ திடீர்னு அதிகரிச்சிருக்கு. எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் இது எப்படி அதிகரிச்சிருக்கு? இது உண்மையிலே நம்ம வந்து ஆய்வு செஞ்சு இதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். இல்லை, இவர் ராஜ்மோகன்லாம் சொல்கிறாரு, 1 மாதம் கூட ஆகலை ஆட்சி அமைஞ்சு, ஒரு நேரம் தேவைப்படும், முதல்வர் கண்டிப்பாக எல்லாத்தையும் சரி பண்ணுவார், 1 மாதத்துக்குள்ளே எல்லாரும் இப்படி விமர்சிக்கிறது சரியில்லைன்னு சொல்கிறாரு. அப்போ இது வேறு மாதிரி மொழிபெயர்க்கலாம். ஒரு 6 மாதம் தேனிலவு காலம்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ 6 மாதம் எவ்வளோ வேணால் கொலை பண்ணிக்கலாம், எவ்வளோலாம் ரேப் பண்ணிக்கலான்னு அர்த்தமா? சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 மாதம் 2 மாதம் 6 மாதன்ற அவகாசம் கிடையாது. டே 1ல் இருந்து நீங்கள் சட்டம் ஒழுங்கை கராராக அதை பின்பற்ற வேண்டும், அமல்படுத்த வேண்டும். அதில் நீங்கள் சாக்கு போக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ இதுவரைக்கும் நடந்திருக்கின்ற அந்த கொலைகளோ ரேப்புகளோ அந்த 1 மாத காலத்தில் நீங்கள் பொறுத்துங்க அப்படின்னு யாராவது பேச முடியுமா? இது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு கருத்து அப்படின்றதான் என்னுடைய கருத்து. சட்டம் ஒழுங்குக்கு அந்த மாதிரி தேனிலவு காலம் கிடையாது. முதல்ல நீங்கள் வந்து ஆக்ஷனில் இறங்கணும், போலீஸை முடுக்கி விடணும், நீங்கள் கண்காணிக்கணும். இப்போ இவருக்கே எவ்வளோ செய்தி போகுது போகலைன்றது நமக்கு தெரியாது. முதல்வருக்கு சொல்கிறீங்களா? முதல்வருக்கு. ஆமாம், நீங்கள் வந்து அவர் விரும்பாத செய்திகள் நிறைய சொல்ல மாட்டாங்கல்ல. பல போராட்ட நிர்பந்தங்கள்லாம் வந்த பிறகு தான் அவர் கோயம்புத்தூர் பிரச்சனைக்கு அறிக்கை வெளியிடுறாரு, ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. இதெல்லாம் முதல்ல ஏன் செய்யலை, இல்லை நேரில் ஏன் போகலை? அப்படி ஒருலாம் நம்பிக்கையை ஊட்டுவதற்கு அவர் ஏன் தயாராகலை? அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் இந்த சம்பவங்களை இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் மூலமாக பிரச்சாரம் செய்து நம்ம மடைமாற்றி விட முடியும்,
அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ தாவேக்கா மட்டும் கிடையாது, வெளியிருக்கக்கூடிய வைகோ போன்றவர்களும் சரி, சில ஊடகவியலாளர்களும் சரி, இவங்க எல்லாருமே கூட அந்த டைம் பீரியட் கொடுக்கணுன்றத சொல்கிறாங்க. அது அவங்களாம் ஏன் அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது? இல்லை, பொதுவான ஆட்சி நிர்வாகத்துக்கு அப்படி சொல்லலாங்க, அது ஓகே. அவங்க கொண்டு வந்த சொல்கிற ஸ்கீமை செய்கிறதுக்கு சொல்லலாம், அதை சொல்லிக்கலாம். ஆனால் சட்டம் ஒழுங்குக்கு அப்படி கோர முடியாது இல்லையா? இப்போ நீங்கள் இப்போ மத்தியில் வந்து ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக பாஜக தெரிவு செய்யப்படுது. இப்போ நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க? பார்டரில் பாகிஸ்தான் வந்து அடிக்கிறான்னு வச்சுக்குவோம், சைனா அடிக்கிறாங்கன்னா ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, அதுக்கு பிறகு அவர் இராணுவத்தை அனுப்பி இது பண்ணார், முதல்ல நீங்கள் அப்படி கேட்க முடியுமா? அப்போ எல்லை பாதுகாப்பு இதெல்லாம் வந்து டே 1லேருந்து உங்களுடைய டியூட்டி கடமையாக மாறுதா இல்லையா? அதே போல தான் பொதுமக்களுடைய அமைதி குலைந்து விடக்கூடாது, கொலைகள் நடக்கக்கூடாது, வன்கொடுமைகள், பெண்கள் மீதான வன்கொடுமை நடக்கக்கூடாது என்பது எல்லா காலத்துலையும் இருக்கணும். ஒரு ஆட்சி இல்லாமல் கவர்னர் ஆட்சியில் இருந்தால் கூட அது இருக்கணும். அப்படி பார்க்கும்போது தாவேகா இதை தீவிரமான ஒரு பிரச்சாரமாக தேர்தலில் செஞ்சதுனால இன்னும் மாறலாம் உங்களுக்கு கூடுதல் கடமை இருக்குது அப்படின்றதான் பார்க்கணுமே தவிர இதற்கு விலக்கு கேட்பது என்பது தவறு. அடுத்தது, முதலமைச்சர் விஜயினுடைய சொந்த தொகுதியான பெரம்பூரில் போதையை போட்ட ஒரு கும்பல் 15 கார்கள், ஆட்டோக்கள், வாகனங்களை வந்து கண்ணாடியை உடைச்சி அட்டகாசம் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி தமிழ்நாடு முழுவதும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு போகும்போது ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நம்ம காரணம் இல்லை, விஜயண்ணா அழகாகத்தான் ஆண்டுகிட்டு இருக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை, அப்படி ஒரு நரேஷனை செட் பண்ணுவதற்காக நீங்கள் சொன்ன முயற்சிகளை தாவேகாவினுடைய அந்த ரூட் மாஃபியா கேங்கோ ஏதோ ஒரு வாட்ஸ்அப் வலைக்குழுக்கள் இதெல்லாம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இதன் மூலம் செய்து மக்கள்கிட்ட என்ன அபிப்பிராயத்தை உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் நினைப்பது போல் இந்த கொலை என்பது சட்டம் ஒழுங்கின் பார்ப்பட்டதல்ல, இதுக்கு வேறு காரணங்கள் இருக்குது, தனிப்பட்ட காரணங்கள் இருக்குது அப்படின்னு அந்த அம்மாவையும் கேரக்டர் அசாசினேஷன் பண்ணி அதை ஒன்று லேர்ன் பண்ணுறதுக்கான வேலையை செய்கிறாங்க. இதை தாவேகா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பொய் செய்திகளையோ சதி கோட்பாடுகளையோ அவங்க உண்மைன்னு நம்புகிறாங்க. அவங்க அதை திட்டமிட்டு அப்படிலாம் செய்கிறதில்ல. ஒரு பொய் செய்தி வந்துச்சுன்னா அது உண்மை அப்படின்னு நம்புவதோடு அதை இன்னும் 10 பேருக்கு பரப்புகின்ற வேலையை செய்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக சட்டம் ஒழுங்கு இன்றைக்கி சீர்குலைந்து போயிருக்கிறது. உண்மையிலே மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை. தேர்தலுக்கு முன்னாடி விஜய் ஆவேசமாக பேசின சப்ஜெக்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றது தான். என்ன ஆவேசமாக அவர் முழங்கியிருக்கிறாரு. ஆதவ அர்ஜுனாலாம் ஒரு பொதுக்கூட்டத்தில் வெறிபிடித்தவர் போலெல்லாம் கத்தியிருக்கிறாரு. அந்த விளாத்திகுளம் மாணவி, விளாத்திகுளம் மாணவிக்கு கூட இன்னைக்கு விசாரணை முடிந்து தூக்கு தண்டனை, குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை, இரட்டை தூக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க. குறுகிய நாட்கள்லேயே ஆதாரங்களோடு நிரூபித்து அது நடந்திருக்கிறது. இப்படி இருக்கும்போது இன்னமும் இந்த சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு போகுது. அப்போ இவ்வளவு பேசுனீங்களே, இப்போ மகளிர் நலன், குழந்தைகள் பாதுகாப்பு எல்லாமே விஜய் கண்ட்ரோலில் தான் இருக்குது, போலீஸும் விஜயனுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. இப்படி உள்துறை எல்லாத்தையும் உங்கள் கையில் வச்சுக்கிட்டு இன்னும் இது வரைக்கும் நீங்கள் மீடியாவில் வாயை திறக்கலை. இன்றைக்கி கூட ஒரு கூட்டம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி, ஆமாம், அதெல்லாம் ஒரு கண் துடைப்புக்காக காவல்துறை அதிகாரிகள் சட்டம் ஒழுங்கு பற்றி ஒரு கூட்டம்லாம் நடத்துகிறாரு. நீங்கள் கூட்டம்லாம் கூட நடத்துங்க, ப்ரெஸ் முன்னாடி சொன்னீங்கன்னா தான் மக்களுக்கு போய் செய்தி சேரும். ஒரு முதலமைச்சர் என்ற முறையில் ஒரு நம்பிக்கையை வரவழைக்க முடியும். அவர் இன்று வரை நான் மோடி மாதிரி மீடியாவை சந்திக்க மாட்டேன் அப்படின்றத உறுதியாக இருக்கிறார். மீடியாவில் போனால் அவங்க இடக்கு மடக்கா கேள்விகள் கேட்பாங்க. அன்னைக்கு ஒன்று பேசுனீங்களே, இன்றைக்கி மாற்றி பண்ணியிருக்கீங்களே, என்ன செய்ய போகிறீங்க, இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு, இப்படிலாம் கேட்டால் அதை எழுதி வச்சு பதில் இருந்தால் மட்டும்தான் விஜயால் அதை டீல் பண்ண முடியும். இல்லைன்னா அவர் அதில் பண்ண முடியாது என்பதற்காக அதை செய்கிறாங்க. இன்னொன்று, அவர் வந்து ஒரு கல்ட்டு பர்சனாலிட்டியாக அவர் கொண்டு முன்னிறுத்தப்படுவதால் அவர் மற்ற தலைவர்கள் போல 10ஓட 11 மீடியாலாம் அவர் சந்திக்க மாட்டார். இதையும் அவங்க திட்டமிட்டு செய்கிறாங்க. அது ஒரு நார்மலைஸ் ஆகுறது, நார்மலைஸ் ஏற்றக்கூடிய ஒரு விஷயம் தான். அவர் மற்றவங்க மீறி கிடையாது. ஆமாம், அப்படி ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்குறது. கேள்விகளுக்கோ மீடியா சந்திப்புக்கோ அப்பாற்பட்ட ஒரு விஜய். இப்போ மோடி அப்படி பண்ணிட்டாங்கல்ல, மோடி திட்டமிட்டு இந்த தேர்தலெலாம் நடக்கும்போது தனக்கு கூஜா போடுகின்ற ஊடகங்களை வரவழைத்து மட்டும் செட்டப் பண்ணி இன்டர்வியூ கொடுப்பாரு. இப்போ நார்வேயில் ஒரு பெண் நிருபர் கேட்டாங்க இல்லையா, மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர், சுதந்திரமான பத்திரிகையாளர்களின் கேள்விகளை நீங்கள் ஏன் கேட்க மறுக்கிறீர்கள், ஏன் பதில் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டான்னா அவர் அப்படியே ஒரு ரோபோ மாதிரி நடந்து தேமைன்னு போகிறாரு, அதுக்கு எந்த பதிலும் சொல்லாமல். அதே மோடியை போல இவர் விஜயும் வந்து செய்கிறாரு. மோடிக்கு கூட ஒரு எதிர்ப்பு இருந்தது, அதை விமர்சனபூர்வமாக தான் அதிகமாக இருந்தது.
பாஜக வேணா அதை தவிர்த்து அதை வந்து ஜஸ்டிஃபை பண்ண பார்க்கலாம். ஆனால் வெளில எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் விஜய் அப்படி விமர்சிக்கிறது கூட யாரும் தயாராக இல்லாத, ஏற்கனவே அது ஒரு அக்செப்டன்ஸ் கொடுத்த மாதிரி தானே இருக்குது விஜய். ஆமாம், இது ஏற்கனவே ஜெயலலிதாவுக்கு அப்படி கொடுத்துருந்தாங்க. இவர் ஜெயலலிதாவோட ஒரு 100 மடங்கு அதிகமான ஜெயலலிதா தன்மை கொண்டவராக இருக்கிறாரு. அப்போ அவரை தவறுகளுக்கு நீங்கள் இப்போ கரூர் சம்பவத்தை எடுத்துங்களேன். 41 பேர் அதில் வந்து நெரிசலில் கொல்லப்பட்ட பிறகு, இறந்து போன பிறகு, அதில் விஜய் அண்ணா நீங்கள் வந்து இந்த பிரச்சனையினால் பாதிக்கப்படாதீங்க, நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, இப்படி தானே அவங்க ரசிகர்கள் பார்த்தாங்க. ஒரு தார்மீக ரீதியாக இன்று வரைக்கும் அதற்கு ஒரு வருத்தமோ மன்னிப்போ கேட்கல. இல்லை என்ன சிக்கல் இருக்குது பத்திரிகையாளர் சந்திக்கிறதுல? அது வந்து தவறான கேள்விகளை கேட்டு சிக்கலில் மாட்டிடுவாங்கன்றதா, இல்லை பதில் சொல்லவே தேவை? இது ரெண்டும் தான். அவர் கடவுள் பக்தர்கள் முன்னாடி இறங்கி பேச மாட்டார். பக்தர்கள் தான் கடவுளை நோக்கி கும்பிடுறதுக்கு போகணுமே தவிர இறங்கி வரமாட்டார். ரெண்டாவது, விஜய் இந்த மாதிரியான ஒரு சராசரியான ஒரு அரசியல் உலகத்தில் இருந்து வந்தவர் அல்ல. 30 ஆண்டுகள் சினிமாவில் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வந்திருக்கிறாரு. இந்த களம் முற்றிலும் அவருக்கு நேர் எதிராக வேறுபட்ட ஒரு களம். இங்கே பல எதிர்ப்புகள் வரும், பல பேர் விமர்சனம் பண்ணுவாங்க, பல கேள்விகள் வரும். மீடியா சந்திப்பு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இப்போ அதுவும் சமூக வலைத்தளங்கள்லாம் வந்த பிறகு மீடியாவுக்கே ஒரு போட்டி இருக்குது. முன்ன மாதிரி ஒரு சடங்குத்தனமாக ஒரு ப்ரெஸ் மீட்டை நடத்த முடியாது. அதில் ஏதாவது உருப்படியாக 4-5 கேள்விகள் கேட்கணும், மடக்கி கேட்கணும், இந்த நிர்பந்தம்லாம் அவங்களுக்கு இருக்குது. அப்படி கேட்டால் பதில் சொல்ல முடியாது அப்படின்றது. மோடிக்கு அந்த நிலைமை தான். ஓகே, இப்போ கரண் தப்பார் அவர்கிட்ட கேட்குறார், 2000 முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டாங்களே, அதற்கு நீங்கள் வந்து ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலையே அப்படின்னு ஒன்று தண்ணியை குடிச்சிட்டு அவர் மைக்கை கழட்டிட்டு கிளம்பிட்டார். ஜெயலலிதாவுக்கும் அது நடந்திருக்கிறது, கரண் தப்பாருக்கு. அதே போல் விஜயும் அப்படி கேள்விகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அப்படின்னு ஒரு சித்திரத்தை கொண்டு போகிறாங்க. நம்மளுடைய கருத்து என்னென்னா, இவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு, இவ்வளவு ரேப் நடந்திருக்கு இல்லையா? இப்போ மெரினாவில் ஒரு சிறுமி, மனநலம் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நடந்திருக்கு. புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளியான ஒரு பெண்ணை காரில் வச்சு வன்கொடுமை செஞ்சுருக்கிறாங்க. திருவண்ணாமலையில் ஓடுற லாரியில் நடந்திருக்குது. இன்றைக்கி விழுப்புரம் சிறுமி நடந்திருக்குது. அப்போ இதையெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை ஊட்டுற மாதிரி அவர் பேசணுமா வேண்டாமா? சூலூரை சேர்ந்த அந்த சிறுமியோட தாயார் அவங்கக்கிட்ட வந்து முதல்வர் வந்து பேசியிருக்கிறாரு. ஆனால் அவங்களும் அதை ப்ரெஸ் மீட்டில் வெளிப்படுத்தும் போது தான் என்ன பேசியிருக்கிறான்னு தெரியுது. அவர் 2-3 செகண்ட் தான் பேசினார். இந்தமாரி நடக்காமல் பார்த்துக்கிறோன்றதை மட்டும்தான் சொன்னார். அவங்க பாடியை வாங்காமல் இருக்கிறதுக்கு காரணமே வந்து, அவங்க உடலை வாங்காமல் இருக்கிறதுக்கு காரணமே அவர் அஷூரன்ஸ் தரணும், இதில் நியாயமான ஒரு விசாரணை நடக்கணும், நீதி எங்களுக்கு எங்கள் குழந்தைக்கு கிடைக்கணும் அப்படின்ற அஷூரன்ஸ் கொடுத்தா நான் வந்து உடலை வாங்கிக்க மற்ற விஷயங்களை செய்கிறதுக்கு தயார்னு அவங்க ரெடியாக தான் இருக்கிறாங்க. அப்படி ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறதுல அது அப்படி எதிர்பார்க்கறது வந்து சரியா தப்பா? ஏன்னா ஒரு 2-3 நிமிஷம் பேசியிருக்காரு, அதை தாண்டி கொடுக்கணுமா? அப்படி அந்த கோரிக்கையெல்லாம் பரிசீலிக்காமல் ஏன் அவசரமாக உடலை கொண்டு போய் எரிக்கணும் அப்படின்னு செஞ்சது அது குற்றம் தானே? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது போலீஸு என்ன மாதிரி இந்த கேஸை கொண்டு போகிறாங்க, எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, நம்ம ஒரு பேரலல் இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது. ஆனால் அந்த தாய்க்கு தெரியாமல் அவங்கள்ட்ட கலந்து ஆலோசிக்காமல் இது செஞ்சுருக்காங்க அப்படின்றது தவறு. அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். நீங்கள் அந்த சிறுமியோட அப்பாவட்ட மட்டும் பேசிட்டு அப்படி செஞ்சுருக்கிறீங்க, இவங்களுக்கு இன்னும் சந்தேகம் இருக்குது, இன்னும் வேறு எப்படியாவது நடந்திருக்கலான்ற ஒரு ஐயம் இருக்கும்போது இவங்கள்ட்டே நீங்கள் பேசியிருக்கணும். இதுக்கு விளாத்திகுளத்தை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. விளாத்திகுளம் அந்த +2 மாணவியும் அந்த கொடூரமாக கொலை செய்யப்பட்ட பிறகு அவங்க உடம்பே தான் எரிச்சாங்க. ஆனால் விளாத்திகுளத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8-9 நாள் அவங்க பாடி வந்து இருந்திருக்கு, விசாரணையிலே இருந்திருக்கு. ஆனால் இந்த சிறுமியும் ஒரு 2-3 நாள்லேயே இது முடிஞ்சிருது அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த தாய்க்கு வருகிறது. அப்போ போலீஸ் வந்து என்ன சரியாகவே விசாரிக்கிறதாக நம்ம வைத்து கொண்டாலும் அந்த தாயின் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அவங்க கன்சர்ன் இல்லாமலே அந்த முடிவு அப்படி பண்ணக்கூடாது. அதை வந்து அவர்கள் செஞ்சுருக்கணும். விஜயும் வந்து பல அழுத்தங்கள் போராட்டங்கள்லாம் நடந்த பிறகு தான் அறிக்கை வெளியிடுறாரு. அந்த அம்மாட்ட ஃபோனில் கூப்பிட்டு பேசுகிறாரு. இப்போ ஸ்டாலின் வந்து அஜித்குமார் லாக்அப் டெத்து நடந்த போது சாரின்னு அவர் சொன்னதையெல்லாம் கிண்டல் செய்தவர் தான் இதே விஜய். சாரி மாடல். அதே போல் இப்போ இவரும் அப்படி பேசியிருக்கிறாரு. ஏன் நீங்கள் கோயம்புத்தூருக்கு நேராக போய் பார்த்துட்டு வந்தா என்ன? அவங்கள எது தடுத்தது? அஜித்குமாருக்குலாம் நேராக போனீங்கல்ல. இப்போ ராஜ்மோகன்லாம் பேசினார், வீடியோ காலில் வரக்கூடியவர் எங்கள் தலைவர், வீட்டுக்கே போகிற ஒரு தலைவர்லாம் பஞ்சு பேசினார்ல. ஏன் இப்போ போக முடியவில்லை? அப்போ ஒன்ஸு தேர்தலில் நீங்கள் பல பொய் பிரச்சாரங்கள், சதி கோட்பாடுகள்லாம் பேசி ஆட்சியை பிடிச்சிட்டிங்கன்னா அதெல்லாம் தெரிஞ்சே செய்கிறாங்க. இது வந்து ஜென்யூனாக இந்த பிரச்சனைகளை இவர்கள் பார்க்கவில்லை என்பதற்கு
இதுவே ஒரு சான்று. அதனால நேரடியாக அவர் போகிறதையோ பேசுகிறதையோ அவர் வந்து தவிர்க்கிறாரு, மீடியாவை சந்திரிக்கையோ தவிர்க்கிறாரு. இன்னொரு செய்தி வந்திருக்கு, மோடி மான் கி பாத் பேசுகிறாரு இல்லையா, அதே போல் வந்து விஜயும் மக்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஐடியா அவங்களுக்கு இருக்குது. ஓகே, அது என்ன ஐடியா அப்படின்னு கேட்டால், மான் கி பாத் முழுக்க முழுக்க ஒரு செட்டப் நிகழ்ச்சி. என்ன செட்டப் நிகழ்ச்சின்னா, அங்கே மோடி ரேடியோவில் பேசுவார், இவங்க அதிகாரிகள் ஒரு கிராமத்தில் மக்கள்லாம் செட்டப் பண்ணி மோடி இந்த மாதிரி கேள்வி கேட்பார், அதுக்கு நீங்கள் இப்படி பதில் சொல்லணும், உங்கள்கிட்ட தான் கேட்பார். இதெல்லாம் ரெடிமேடு ஸ்கிரிப்டெல்லாம் போட்டு டைரக்ட் பண்ணி நடத்துவாங்க. அது வந்து ஒரு ஒன் வே பிரச்சாரம் தான். உண்மையிலேயே மக்களோட நேருக்கு நேர் சந்தித்து பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வெனிசுலாவில் சாவேஸ்ன்ற ஒரு அதிபர் இறந்து போனார் இல்லையா, அவரெல்லாம் மக்களோட லைவாக பேசுறது அப்படின்றது, மக்கள் குறுக்கு நெடுக்குமாக பல கேள்விகள் கேட்பாங்க. அந்த ப்ரோக்ராம்லாம் 15 மணி நேரம் 18 மணி நேரம்லாம் போயிருக்கு. ஓகே, அவ்வளோ நான் ஸ்டாப்பாக அவர் பேசுவார், மக்களும் எல்லாரும் இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. அப்படி இன்ட்ராக்ஷனோட பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ மான் கி பாத் மாதிரி விஜய் ஒன்று ஐடியா வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா அதில் என்ன செட்டப் பண்ணி பேசுகிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? நீங்கள் ஏற்கனவே ஒரு ஆடியன்ஸ் வந்து தீர்மானிச்சுட்டு அந்த ஆடியன்ஸில் இந்த கேள்வி தான் கேட்கணும் 2-3 பேரை தெரிவு பண்ணிவிட்டு அப்படி பேசுகிறதுல என்ன பலன் இருக்குது? எதற்காக இவர் மீடியாவை சந்திப்பதற்காக பயப்படுகிறார்? இதுவே இவர் வந்து ஜனநாயகத்தினுடைய 4வது தூணான மீடியாவை மதிப்பதில்லை. மாறாக மீடியா அப்படி அவர் கேட்கலைன்னாலும் பரவாயில்லைன்னு சொல்லி அவரை தூக்கி கொண்டாடுகின்ற நிலைமை தான் தமிழ்நாட்டில் வந்து பார்க்குறோம். இன்றைக்கு இந்த சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதுன்றதை எல்லா மீடியாவும் செய்தியாக போடுறாங்க. ஆனால் செய்தியாக போடுறாங்களே தவிர இதுக்கு என்ன காரணம், யார் குற்றம், எந்த விஜய் வந்து இதில் என்ன செய்ய தவறி இருக்கிறார் அப்படின்ற ஆங்கிளுக்கு அவங்க போகிறதில்ல. அதை வந்து நீங்கள் சொன்னது மாதிரி அந்த தாயினுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணி அப்படி திசை திருப்புகின்ற வேலைகளை தான் இவர்கள் தொடர்ந்து. ஆமாம், அந்த ஒரு பெண்மணி பேசுகிறாங்க, அவங்க வீட்டு அருகாமையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த குழந்தையோட தாயார் மேலே அவங்க ஒரு குடிப்பழக்கம் உள்ளவங்க, இன்னொருத்தர்கிட்ட தொடர்பு இருக்குது, இதெல்லாம் பேசுகிறாங்க. அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க என்ன ஆத்தன்டேஷன் இருக்குது. அது நீங்கள் இப்போ நீங்கள் ஒன்று சொன்னீங்கல்ல, அது பேரலாக இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாதுன்னு, அது ஒரு பக்காவான இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் தாட்டு தான் அது. அதை எடுத்துகிட்டு வந்து ஜி தமிழ் இது போன்ற ஊடகங்களில் வந்து இவங்க எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு அதுக்கு என்ன ஆத்தரைசேஷன் இருக்குன்னே தெரியல, அந்த வீடியோ எடுத்து ஒரு சேட்டலைட் சேனலில் போடுறாங்க. இல்லை, இதில் போலீஸு எப்படி இதை அனுமதித்தது? போலீஸு இப்படி பேசுகின்ற வீடியோ வெளியே விடக்கூடாதுல்ல, இது விசாரணையை பாதிக்கும்ல. ஒரு அம்மா நீங்கள் சொன்ன மாதிரி பக்கத்துக்கிட்டம்மா அப்படி போடுறாங்கன்னே வச்சுக்குவோம், அது பொது வெளியில் அவங்க புது புரளிகளையும் புது வதந்திகளையும் அவங்க என்ன விசாரிக்கின்ற போலீஸ் ஆஃபீஸராக அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அப்படி ஏதாவது இருந்தால் அவங்க போலீஸ்கிட்ட தான் சொல்லணும், பொதுமக்கள்கிட்ட பேசக்கூடாது. அப்போ போலீஸு திட்டமிட்டு இதை அனுமதிக்கிறது ஏன் அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை? அதை ஒரு முக்கியமான விஷயமாக ஊடகங்கள் காட்டுவதற்கு என்ன காரணம்? அப்போ ஒரு பொது புத்தியில் வந்து இது விஜய் அரசாங்கம் தான் காரணம் அப்படின்னு வந்திருக்கு. அதை எப்படி மட்டுப்படுத்துவது, அதை எப்படி வந்து குறைப்பது, தணிப்பது அப்படின்ற வேலைக்காக இந்த வீடியோ, அந்த பக்கத்து வீட்டம்மா வீடியோவை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இது போலீஸ் அனுமதிக்கிறதே அப்படின்றதே நமக்கு சந்தேகமாக இருக்குது. இங்கே தான் சந்தேகம் வருது. இப்போது முதல்வர் குறித்து ஒரு இளைஞர் வந்து ஐடி ஊழியர் நினைக்கிறேன், திருநெல்வேலி, ஆமாம் திருநெல்வேலி ஜோசப் நினைக்கிறேன் அவர் பேர், அவர் வந்து தகாத வார்த்தைகளில் பேசுகிறாரு. அது உண்மையிலே கண்டிக்கூற விஷயம், தண்டனைக்குரிய செயல் தான் அவர் பண்ணது. அதுக்காக அவரை கைது செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த குழந்தையோட தாயாரை அதுக்கு சற்றும் குறையாத அளவுக்கு அவங்க மாண்பை எந்த அளவுக்கு குலைக்க முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி அந்த குழந்தையோட இறப்பையே இன்னும் எந்த அளவுக்கு அவமதிக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க. இதை பண்ணதில் பலது வந்து டிவிகே ஐடி, டிவிகே ஏற்கனவே அவங்களுக்காக கேம்பெயின் பண்ண ஐடி, இப்போ வரைக்கும் அவங்களுக்காக பேசக்கூடிய ஐடி. அதேமாரி அந்த அம்மா பேசுனது, பக்கத்து வீட்டுக்கார அம்மா பேசுனது, இதுக்கெல்லாம் எந்த நடவடிக்கை எடுக்காமல் இருக்குது, ஒருதலை பட்சமாக இருக்குது. அந்த அம்மா மேலே மட்டும் இல்லை, அந்த குற்றவாளியான கார்த்தி வந்து திமுக அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, திமுகன்னு சொல்லி பிரச்சாரத்தை கொண்டு போகிறாங்கல்ல. அதான் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி இவர்கள் என்ன மாதிரியான ஒரு பொய் பிம்பத்தை, பொய் பிரச்சாரங்களை செய்தார்களோ அது இப்போவும் அவங்களுடைய தாவேகா எந்திரம், அந்த மெஷினரி அந்த பிரச்சாரத்தை செய்து வருகிறது. போலீஸ் இதை அனுமதி, அரசு அதுக்கு உடந்தையா இருக்கு, போலீஸும் முக்கியமாக அனுமதிக்குது. அவங்க விசாரணையை பாதிக்கும், ஒரு பேரலல் இன்வெஸ்டிகேஷன் மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் விசாரிக்கத்தக்க அம்சங்களாக இருந்தால் அவங்க போலீஸ்ட்டு சொல்லியிருக்கணும். ஒரு பொறுப்பான ஒரு அந்த சிறுமியின் கொலையின்பால் அவர்கள் வேதனைப்பட்டிருக்காங்க, அதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும், தனக்கு சில உண்மைகள் இருக்குன்னா அவங்க போலீஸ்ட்டு தான் சொல்லணும். நீங்கள் பொதுமக்கள்கிட்ட வீடியோவில் ரீல்ஸாக பேச வேண்டிய அவசியம் என்ன? அதை மற்ற சேனல்கள் காமிக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கே சந்தேகம் வருது. போலீஸு அதை அனுமதிக்குது.
இது அரசாங்கத்துக்கோ முதலமைச்சருக்கோ கெட்ட பேர் வராமல் கூடுமான வரை நீங்கள் வந்து டைவர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி போலீஸே அனுமதிக்குது அப்படின்ற சந்தேகம் தான் நமக்கு ஏற்படுது. ஓகே, இப்போ ஏற்கனவே வந்து அவர் தேர்தல் அப்போ அவரோட பிரச்சார யுக்தின்றது ஒரு எதிரியை கட்டமைச்சு அவங்கள வந்து டிமாரலைஸ் பண்ணி இவரை வந்து எல்லாத்துக்கும் சரி செய்யக்கூடிய ஒரு ரட்சகர் மாரி காட்டுறதுன்றது தான் பண்ணுது. அதில் ரொம்ப இதுவான விஷயம் வந்து குழந்தைகளை வந்து இதில் இன்வால்வ் பண்ணுது எலெக்ஷனில். அது இப்போ வழக்காக வந்து ஒரு வழக்கறிஞர், பெண் வழக்கறிஞர் வந்து ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறாங்க. அது லிஸ்ட் ஆகி ஹைகோர்ட் வந்து இது ஒரு சீரியஸான விஷயம், ஒரு தொகுதி 2 தொகுதி கிடையாது, தமிழ்நாடு முழுக்க இது நடந்திருக்குது, இதை விசாரணைங்கிற சீரியஸாக தேர்தல் ஆணையம் வந்து 29ஆம் தேதிக்குள்ளே பதில் தரணும்னு சொல்லியிருக்குது. இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது பதில் சொல்ல போகிறாங்க. இப்போது கோர்ட்டு இதெல்லாமும் கூட கணக்கில் எடுத்துக்க வேண்டிய தேவை இருக்குது. அது வேறு கேஸாக இருந்தாலும் இப்போ நடக்கிறதுலாமும் அதே தான், அரசு ஆட்சி நடக்கிறதுலையும் இப்படிப்பட்ட வெளில இருந்து ஒரு மிஷினரி வேலை செய்யுது அப்படின்றதெல்லாம் கணக்கு உள்ள எடுத்துக்கணுமா? அது எப்படி? இல்லை, அதுவும் வெளிப்படையாக குழந்தைகளை மேனிப்புலேட் பண்ண விஷயம் தானே அது. இப்போ விஜய் அப்படி பேசுகிறாருன்னா சின்ன குழந்தைகள்கிட்ட என்ன வேண்டுகோள் வைக்கிறாரு, உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிகிட்ட நீங்கள் போய் காதில் விசிலை ஊதி விசிலுக்கு வாக்கு போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தைகளுக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியும். விஜய்னா சினிமாவில் டான்ஸ் ஆடுறாரு, நடிகர், ஒரு சண்டையெல்லாம் போடுறாரு, இவ்வளோ தானே தெரியும். மற்றபடி அந்த குழந்தைகளுக்கு இங்கே திமுக ஆளுது, அவங்க திராவிட மாடல்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அதிமுகன்னு ஒரு கட்சி இருக்குது, டெல்லியில் மோடின்னு ஒருத்தர் பிரதமராக இருக்கிறாரு, இதை பற்றி ஏதாவது அவங்களுக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ள வேண்டிய வயசாகுது. அப்போ அந்த குழந்தைகளை திட்டமிட்டு வேணுமுன்னே விஜய் வந்து பயன்படுத்தியிருக்கிறது சட்டப்படியே மிகப்பெரிய தவறு. சட்டத்தை தள்ளி வைத்து பார்த்தாலும், ஒரு மாரலிஸ்டிக்காக பார்த்தாலும் அது ஒரு மிகப்பெரிய தவறு. நீங்கள் ஜெயிக்கணும்னா வயது வந்தவர்கள், ஓட்டு போடும் வயசு உள்ளவங்கள்ட்ட அவங்களுக்கு புரிஞ்ச வகையில் பேசுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, வெறுப்பு பிரச்சாரத்தை கூட நீங்கள் பண்ணுங்க. ஆனால் குழந்தைகளை இப்படி தூண்டி விட்டு பண்ணுறது இருக்கு இல்லையா, இது வந்து மிக மிக பெரிய தவறு. இப்போ அந்த குழந்தைகள்லாம் ஒரு கால் வந்து விஜய் தோல்வி அடைஞ்சு அவர் முதலமைச்சர் ஆயிலைன்னா என்ன நடந்திருக்கும்? விபரீதமான விஷயங்கள் நடந்திருக்கும். அது உளவியல் ரீதியாக ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கும். அது வேற பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கும். இப்போ ஒரு ஜெயிச்சதுனால அப்படிலாம் விபரீதங்கள் நடக்கலை. ஆனால் அந்த வழக்கு போட்டிருக்கிறதன்படி இது வந்து விஜயை வந்து இதுக்கு அக்கௌண்டபிள் ஆக்கி அவரை வந்து பொறுப்பேற்க செய்வது ரொம்ப முக்கியமானது. அவர் பதவியேற்ற பிறகு கூட அவங்களுக்கு நன்றி சொல்கிறாரு. முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு கூட அந்த நிகழ்வுலேயே கவர்னர் போன பிறகு பேசும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு நன்றி சொல்கிறார். மறப்பனா அப்படின்னு வந்து கண்டிப்பா உங்களுக்கான எல்லாத்தையும் செஞ்சு. அப்ப அரசியல் என்பது ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி ஆயிடுச்சு. இங்க சீரியஸா கொள்கை, சித்தாந்தம், பாலிசி, இது இந்த கட்சி செய்யுது செய்யல அப்படின்னு பிரச்சாரம், சண்டை போடுறதெல்லாம் விட்டுட்டு ஒரு பொழுதுபோக்கை காட்டி என்டர்டெயின் பண்ணி அதுல இருந்து ஆதரவு பெற்று அப்படி ஜெயிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால தான் சொல்றேன், தாவேகாவினுடைய வெற்றி என்பது ஒரு ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி அல்ல, ஜனநாயகத்துக்கு கிடைத்த தோல்வி. ஜனநாயகம்னு நம்ம என்ன டெஃபினிஷன் பேசுகிறோமோ அதுக்கு எல்லாம் முற்றிலும் எதிரான செயல்களைத்தான் விஜய் செய்திருக்கிறார். அவங்க கட்சியும் அப்படி தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. இப்போ வில்லிவாக்கத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அந்த பாட்டில் தூக்கி எறிஞ்ச உடனே ஆதவர்ஜுனா என்ன சொன்னார்? நேரடியாக திமுகவுக்கு போயிட்டார். நீங்கள் வந்து பாட்டில் எடுத்து எல்லாம் எங்களை இது பண்ணிடுவீங்களா, அப்படி பண்ணிடுவீங்களா, நாங்கள் ஆட்சிக்கு வருவோம். அப்போ எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட அவர்கள் இதைத்தான் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் ஒரு குற்றவாளி தாங்க. தேர்தல் ஆணையம் எப்படி பிஜேபியினுடைய கைப்பாவையாக இருக்கிறதோ அதே போல் விஜயினுடைய இந்த பிரச்சாரத்தை அவர்கள் அதற்கான நடவடிக்கை எதுவும் அவர்கள் எடுக்கவில்லை. எலெக்ஷன் முன்னாடியே எடுத்திருக்கணும், கண்டிப்பாக எடுத்திருக்கணும். அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், விளக்கம் கேட்டிருக்கணும், அப்படி பேசக்கூடாதுன்னு தடை போட்டிருக்கணும். இல்லைன்னா தண்டனையாக நீ எந்த பிரச்சாரமும் ஒரு 5 நாளைக்கு பண்ணக்கூடாது, 10 நாளைக்கு பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து இந்த கைப்பாவையாக ஆவதற்கு முன்னாடி உள்ள தேர்தல் ஆணையர்கள்லாம் இதை செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து செய்யலை. அதனால் இப்போ இந்த வழக்கிலையாவது அதுக்கு நீதி கிடைக்குமான்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இந்தமாரி இப்போ சமூகத்தில் நடக்கிற இந்த குற்றங்கள் இதை ஒரு அரசுன்ற முறையில் ஒழுங்காக அட்ரஸ் பண்ணி அதை அந்த மக்களையும் வந்து அதை புரிய வச்சு இதுக்கப்புறம் அதை நடக்காத அளவுக்கு பாதுகாப்பு உத்தரவாதப்படுத்துறது, இதில் தவறுது நிர்வாக ரீதியாக. இன்னொரு பக்கம் வந்து தாவேக்காவை சார்ந்த நிர்வாகிகளாலே பல இடங்களில் பிரச்சனை, மருத்துவமனைகளை போய் சோதிக்கிறது, மீண்டும் மீண்டும் செய்திகளில் அது ஒளிபரப்பப்படுது, விமர்சிக்கப்படுது. புசியான அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து வலியுறுத்துறாரு அப்படி பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் அடுத்த நாளே ஒரு 4-5 சம்பவம் அப்படி தொடர்ச்சியாக வந்து நடக்குது. இது இல்லாமல் கடைகளில் போய் மாமூல் வாங்குறது, மார்க்கெட்டில் போய் மாமூல் வாங்குறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் எனக்கு தான் தரணும்னு போய் அவங்களே அறிவிச்சுக்கிறது. ஒரு குற்றத்தை செய்கிறதுலே வந்து இவங்க ஈடுபடுறாங்கல்ல, இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? விஜய் பேசும்போது சொன்னார்ல, முதலமைச்சர் ஆன பிறகு
நம்மளாம் ஜெயிச்சிட்டோம், ஒரு ஆட்டம் ஆடிடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னார். அப்படி பண்ணிங்கன்னா அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பேன்னு அவர் சொல்லலை. அவங்க எரேஸ் பண்ணலை. தாவேகா தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆளுங்கட்சியானால் இந்த தமிழ்நாடே நம்ம கீழே தான் இருக்குது, நமக்கு அடிபணிஞ்சிருக்கு, என்ன வேணால் வசூல் பண்ணலாம், என்ன வேணால் ரவுடித்தனம் பண்ணலாம், என்ன வேணால் கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படின்ற வேலையில் இறங்கியிருக்காங்க. இப்போ வேலூரில் செங்கல் சூளை அந்த உரிமையாளர்கள்ட்ட எல்லாம் போய் மிரட்டி அவர்கள் மாதம் 1 லட்ச ரூபா தரணும், மாவட்ட செயலாளரே சொல்லிட்டாரு, உள்ளாட்சி தேர்தலெல்லாம் வருது, இது நானாக கேட்கல, மேலேருந்து வந்த உத்தரவு இப்படின்னு சொல்கிறாரு. அது வீடியோலாம் வந்திருக்கு. இன்றைக்கு அந்த அந்த செங்கல் சூளை உரிமையாளர்கள், தொழிலாளிகள், அவங்க பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்து பிரம்மாண்டமான ஒரு ஆர்ப்பாட்டத்தை அங்கே நடத்தியிருக்காங்க. நடத்திட்டு மீடியாவில் பேசியிருக்கிறாங்க. எப்படி தங்களை வந்து மிரட்டி வந்து கேட்டாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் அந்த தாவேகா வட்ட செயலாளர் இருக்கார் இல்லையா, அவர் இந்த செங்கல் சூளை உரிமையாளர்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காரு. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டால் இன்ஸ்பெக்டர்லாம் என்ன சொல்கிறாராம், யோ அவங்க ஆளுங்கட்சியாட நீ வந்து ஒத்துப்போ, அவங்களெல்லாம் பகைச்சிக்காத, இப்படி போலீஸ் சொல்லுதான். போலீஸ் ஒத்து போயிடுச்சா பேருங்க? ஆமாம், போலீஸ் டிஃபால்ட்டாக ஒத்து போய் தானே ஆகணும். அப்போ இது தாங்க ஒத்து போகணும், இதுக்கு ஒத்து போகணும். ஆமாம், அப்போ இது எதை காட்டுகிறது? அப்போ தாவேகா என்ன வேணால் பண்ணலாம், போலீஸ் அவங்களை கண்டுக்காது. இப்போ போலீஸ் வந்து சுதந்திரமாக செயல்படுகிறது, நியாயமாக செயல்படுகிறது, பொதுமக்களுக்காக இருக்குதுன்னு சொன்னால் அந்த தாவேகா வட்டச் செயலாளர் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கணும். இந்த மாதிரி அவர் சொல்கிறாரு, நான் நேர்மையாக, நாங்கள் எந்த விதமான தவறும் செய்யலை, நேர்மையாக உழைச்சி வாழ்கிறோம், செம்மரக்கட்டையை கூட நாங்கள் ஓட்டுறதில்ல, இப்படி நேர்மையாக கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம், நாங்கள் ஒரு லாரியில் மணல் எடுக்கிறோன்னா முறைப்படி அது என்ன அரசு அனுமதி கொடுத்துருக்கோ அதைப்படியெல்லாம் செய்து விட்டு தான் நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ இந்த உழைக்கக்கூடிய மக்களை இந்த தாவேகா நிர்வாகிகள் எந்த அளவு கேவலமாக இழிவாக நடத்துகிறாங்க அப்படின்றது வேலூரில் நிரூபணம் இருக்குது. அடுத்து ஆய்வு பண்ணின்னு போய் இவர்கள் போய் அரசு மருத்துவமனையிலையோ அரசு அலுவலகங்களையோ வந்து இந்த மாதிரி இடையூறு பண்ணுறாங்க இல்லையா, இதை காவல்துறை தலையிட்டு அவர்களை கைது செய்யணும். கைது செஞ்சு இந்த மாதிரி அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்துருக்கிறீங்கன்னு ஒரு அந்த செக்ஷனில் கேஸை போட்டு உள்ளே தள்ளியிருக்கணும். சுகாதாரத்துறை அமைச்சர் அவரே நடவடிக்கை எடுக்கணும்ல இதில், அவருக்கு அந்த பொறுப்பு இருக்குதுல்ல, அவரோட நிர்வாகத்துக்குள்ளே இருக்கிற மருத்துவர்களையும் இல்லை நிர்வாகிகளையும் போய் அது கிட்டத்தட்ட அபியூஸ் பண்ணிட்டு வராங்க எல்லாரும் முன்னாடியும். ஆமாங்க, இப்போ சுகாதாரத்துறை அமைச்சரோ இல்லை சம்மந்தப்பட்ட மருத்துவமனையுடைய டீனோ அவர்கள் காவல்துறைக்கு புகார் கொடுக்கணும். புகார் கொடுத்து இந்த மாதிரி எங்களை பணி செய்ய விடாமல் வந்து இடையூறு பண்ணாங்க, தொந்தரவு ஏற்படுத்தியிருக்காங்க, நோயாளிகள் மற்றவங்களுக்கெல்லாம் ஆபத்து ஏற்படுத்தியிருக்காங்க, அப்படி புகார் கொடுக்கணும், போலீஸ் நடவடிக்கை எடுக்கணும். மாறாக புஷி ஆனந்த் அப்படி பண்ணாதீங்கன்னு அறிக்கை கொடுக்கறது என்ன? புஷி ஆனந்துக்கு என்ன ரைட் இருக்குன்னு கேட்குறேன். அவர்தான் கட்சியோட பொதுச் செயலாளர். இல்லை, போலீஸ் தானே ரைட் இருக்குது. அப்போ புஷி ஆனந்த் போலீஸை கூப்பிட்டு சொல்லியிருக்கணும், நீங்கள் விஜய்கிட்ட சொல்லிவிட்டு, விஜய்கிட்ட தானே போலீஸ் இருக்குது, எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பணும். இந்த மாதிரி எங்கெல்லாம் தாவேகா நிர்வாகிகள் ஆய்வு பண்ணின்னு சொல்லி இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் நீங்கள் கருணையே காட்டாமல் அவர்களை கைது செய்யுங்கள், அப்படி செஞ்சுருந்தா நியாயமானது. இப்போ இவர் விடுறாரு அப்படின்னா நம்ம பசங்க டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறுவாங்க, மரத்தில் ஏறுவாங்க, நம்ம கத்தி இறங்குன்னு சொல்கிற மாதிரி அப்படி நினச்சிட்டு இருக்காரு. தாவேகா ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்சி அமைச்சிட்டோம், அதனால் ஃபுல்லாக நம்ம வந்து ஆட வேண்டியது தான். இப்போ தஞ்சாவூர் எம்எல்ஏ வந்து அந்த இளையராஜா பாட்டை போட்டு பீர் பாட்டிலோட ஆடலையா? இப்போ இது எந்த நம்ம தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே எந்த எம்எல்ஏவாவது இந்த மாதிரி பீர் பாட்டிலோட ஒரு ரீல்ஸ் போட்டு நம்ம பார்த்துருக்குறோமா? இதிலெல்லாம் சாதனை படைத்திருக்கிறது தாவேகா தான். அதனால் இவர்கள் இந்த 10-15 நாளில் மக்கள் மத்தியில் எவ்வளவு வேகமாக அம்பலப்பட்டு போயிட்டாங்களோ அந்த வேகம் அவ்வளோ வேகமாக இவர்களுடைய பேர் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. மக்கள் மறக்க மாட்டாங்க. நிர்வாகிகள் பண்ணுறதெல்லாம் கூட ஓகே, ஹாஸ்பிட்டலில் போய் பண்ணுறாங்க, அவங்க ஏதோ அது ஓகேவா? இல்லை, ஓகேன்னு மீன்ஸு இதனால் அது ஓகேனா அமைச்சர்கள் போய் ஹாஸ்பிட்டலில் இப்போ இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டருக்கும் மருத்துவமனையில் போய் அவங்க ஆய்வு செய்கிறதுக்கும் என்ன கணக்கு இருக்குதுன்னு தெரியல. இப்போ நிர்வாகிகள் அவங்க ஏதோ அவங்க ஏரியாவில் வந்து அவங்க நாங்கள் தான் இதுக்கப்புறம் அப்படின்னு ஏதோ ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அவங்க ஆல்ரெடி அமைச்சர் ஆயிட்டாங்க, அவங்க துறையில் போய் அவங்க பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் எதுக்கு போய் ஹாஸ்பிட்டல் ஆய்வு பண்ணுறாங்க, எம்எல்ஏக்கள் போய் எதுக்கு பண்ணுறாங்க, இந்த பொறுப்பில் இருக்கிறவங்களே இப்படி பண்ணுறாங்களேன்றதுக்காக சொல்ல வரேன். அது என்ன லாஜிக் இருக்குது, எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க? இல்லை, அது வந்து அவங்க ரீல்ஸ்லேயே பழகின பார்ட்டிங்க. நாங்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம், மக்களுக்காக இருக்கிறோம், இதெல்லாம் செய்கிறோம்
அப்படின்றத ரீல்ஸ் மூலமாக தான் அவங்க செய்ய முடியும். ரீல்ஸுன்ற அந்த கம்யூனிகேஷனை தாண்டி ரியலான ஒரு அரசியல் களத்தையோ மக்களையோ அவர்களால் சந்திக்க முடியாது. அந்த செல்ஃபோனில் அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஃபுட்டேஜ் வந்து தேவை. அதற்காகத்தான் இவர்கள் போய் செய்கிறார்களே தவிர, உண்மையிலேயே நீங்கள் சொன்னது போல் இவங்க படித்தது என்னது, டாக்டருக்கெல்லாம் படிக்கலை. ஒரு மருத்துவமனையில் போய் ஏதாவது ஆய்வு பண்ணி ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? ஏதாவது குற்றம் நடந்திருக்குன்னு இவங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எதுவும் தெரியாது. அங்கே போய் இருக்கிற டாக்டர்களை தொந்தரவு தான் பண்ண முடியும். அங்கே ஏற்கனவே டாக்டர்கள் ஆள் பற்றாக்குறையோட அதிக நோயாளிகளை பார்க்க வேண்டிய ஒரு வேலை சுமையில் இருக்கும்போது தொந்தரவு தான் பண்ண முடியும். அப்போ எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி அப்படி வந்து ஒரு ரீல்ஸ் போடுவதற்காக, விளம்பரத்துக்காக இதை வந்து செய்கிறாங்க. இதை எப்படி கொண்டு போவாங்கன்னா பாருங்கள், தாவேகானுடைய எம்எல்ஏ அமைச்சர்கள்லாம் அவங்களுடைய சொந்த ஊர், சொந்த தொகுதியில், சொந்த மாவட்டத்தில் எல்லா துறைகளையும் போய் ஆய்வு பண்ணுறாங்க. எல்லா தவறுகளையும் சரி பண்ணிட்டாங்க. இப்போ ஆதவர்ஜுனா சொன்னார்ல, நாங்கள் வந்து லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம் ஒரே வாரத்தில். எப்படிங்க ஒழிக்க முடியும்? பத்திரப்பதிவு துறையோ, போக்குவரத்து துறையோ, எவ்வளோ துறைகள் இருக்குது. டாஸ்மாக், இப்போ டாஸ்மாக் மினிஸ்டர் என்ன சொன்னார்? அதெல்லாம் விக்னேஷ் வர மாதிரி ஒரே நாளெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னார் இல்லையா? அப்போ கரூரில் 41 பேர் இறந்துகிட்டு இருக்கும்போது விஜய் என்ன பாட்டு பண்ணார்? பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு இழுத்து பாடினார்ல. இப்போ பாட்டிலுக்கு 20 ரூபான்ற ரேஞ்சு வந்துருச்சு. அப்போ அதை நீங்கள் பாடுங்க. அதனால் இந்த ரீல்ஸ் மூலமாக பிரச்சாரம் பண்ணி ஆட்சியை பிடித்தவர்களை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க சிந்திக்கிற முறை, அவங்க வேலை செய்கிற பேட்டர்ன், அதெல்லாம் நம்மளுடைய கற்பனைக்கெல்லாம் அப்பாற்பட்டது. இவ்வளவு கோமாளித்தனங்களையெல்லாம் செய்வார்களா? கண்டிப்பாக செய்வார்கள். இன்னும் வருங்காலத்தில் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். ஓகே, அதேமாரி இதை சரி கட்டுறதுக்கு அவங்க மறுபடியும் உருவாக்குற கான்ஸ்பிரசியும் களத்தில் இதுபட்டு தான் இருக்குது. அதை எப்படி அம்பலப்படுத்துறது, முறியெடுக்கிறது அப்படின்றதெல்லாம் எதிர்கட்சிகள் மற்றவங்களும் அதில் கவனம் செலுத்துவது, அமைப்புகள் இதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கிறதா கருதுறீங்களா? இல்லை, இப்போ கண்டிப்பாக இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் திமுக ஆதரவாளர்கள் இடையில் அவங்க தலைமை சொன்னது பிறகு அவங்கெல்லாம் போய் செஞ்சு, இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே வந்து இவர்களை அம்பலப்படுத்தக்கூடிய அவங்களாம் திமுக மெம்பர்ஸ் கிடையாது, ஆனால் இளைஞர்கள் தான். அவங்க வந்து இந்த மாதிரி டிவி டிபேட்லேயோ மற்ற யூடியூப் சேனல்லையோ அவங்களுக்கு அந்த கண்டென்ட்டை கேட்டுட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் சுவாரஸ்யமாக இன்ஸ்டாகிராமில் பிரச்சாரம் பண்ணுறாங்க. அதை வந்து பல மில்லியன் கணக்கான வியூஸ் வந்து அந்த ஐடிக்களுக்கு போயிட்டுருக்கு. இது ஒரு நல்ல மாற்றம். இது நாள் வரை இவர்களை தட்டி கேட்க முடியாது, இவங்களுக்கு தெரிஞ்ச மொழி ரீல்ஸ் தான், ரீல்ஸ் மூலமாகவே இவங்கெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ட்ரெண்டு மாற ஆரம்பிச்சிருச்சு. இவங்களுக்கான எதிர் பிரச்சாரத்தை அவர்கள் நேர்த்தியாக செய்கிறாங்க. எல்லாமே இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்கள் செய்கிறதுனால இன்ஸ்டாகிராமினுடைய இதுவே கொஞ்ச நாளில் மாறும். இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக, இந்த ஃபேக் நரேட்டிவ், கான்ஸ்பிரசி தியரி மூலமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தாவேகாவினுடைய அந்த பொய்யான ஒரு அரசியல் வாழ்க்கையை இந்த இளைஞர்கள் வந்து முடிச்சு கட்டுவாங்க அப்படின்றத நம்ம உறுதியாக நம்பலாம். ஓகே, இவ்வளவு நேரம் பல்வேறு விஷயங்கள் குறித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.